ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இம்தியாஸ் வியூ. இந்த வீடியோவில் அரேபியன் மஜ்பூஸ் செய்ய போகிறேன். ஸோ கடைசி வரை காட்டும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு கோகோனட் ஆயில் 100 ml யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமெண்டா ஆயிலுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஆயில் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடணும். இதில் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த அரேபியன் மஜ்பூஸ் செய்ய நெய் தேவையில்லை. ஆயில் சாதாரண ஆயில் இருந்தால் போதும். கோகோனட் ஆயில், ஏதாலும் சமையல் ஆயில் இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஆயிலில் வதக்குங்க. நிறைய பேர் நினைப்பீங்க அரேபியன் மஜ்பூஸ் ஏண்டா இந்த ரெசிபிக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும், குக் பண்ண கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. பிரியாணியை விட மிச்சம் லேசி, மிச்சம் ஈஸியாக சமைக்கலாம். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவல். பிரியாணியை விட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்காக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போடணும். ஏலக்காய், கருவேப்பட்டை இதோடு சேர்த்து போடுங்க. அதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். அடுத்ததாக சீரகம், மிளகுத்தூள் போட்டு இந்த மஜ்பூஸ்க்கு, அரேபியன் மஜ்பூஸுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா தான் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு தக்காளி பேஸ்ட்டை போடுங்க. இதோட ஸ்டார்ட்டில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இறைச்சி 1 கிலோ, அதை கட் பண்ணி மஞ்சள், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கூடையாக போட்டு வேக வச்சு எடுங்க வேறொரு பாத்திரத்தில். இப்போ அது மாதிரி வேக வச்சு எடுத்த இறைச்ச இந்த கிரேவியோடு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது தேசிக்காய் ஒரு காய் போடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தான் தேசிக்காய். அது கட்டாயம் தேசிக்காய் ஒரு காய் போடுங்க. இந்த இறைச்சி அப்படியே ஒரு 20 நிமிஷம் கம்ப்ளீட்டாக வேக விடுங்க. இந்த சட்டியில் இறைச்சி நல்லா வெந்திருக்கும். அந்த இறைச்சை வேறே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு இதுக்கு பாஸ்மதி 1 கிலோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இதில் 1 கிலோ பாஸ்மதி அரிசி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரக சம்பவம் ஓகே போடலாம், ஆனால் பாஸ்மதி அரிசி தான் இதுக்கு பெஸ்ட். சட்டியில் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டாக வெந்த இறைச்சி வேறையாக்கி எடுத்த இறைச்ச ஒரு பேனில் போட்டு லைட்டாக பொரிச்செடுங்க. ஸோ ஒரு ஹாஃப் வெந்த பிறகு டம்மில் இருக்கும் பொழுது இந்த பொரிச்செடுத்த இறைச்ச அதுக்கு ஆட் பண்ணி அடுப்பில் நெருப்பு குறைச்சிட்டு அப்படியே டம்மில் வைங்க. அவ்வளவுதான். இந்த சிம்பிள் அரேபியன் மஜ்பூஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.